சார் ஓகே ஃபைன். நான் இங்க அடுத்து வந்து நவீன் டைமண்ட் டைரக்டர் அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. தேங்க்யூ சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நவீன் டைமண்ட் டைரக்டர். என்னோட அப்ளையன்ஸ் ராஜ்குமார் சார், சரத் ப்ரோ, ஜெய்பிரஸ்டர். இப்போ நான் கன்ஸ்டன்சியில் எனக்கு என்ன நடந்துச்சு, நான் எப்படி ஆரம்பித்தேன், என் டீம் எப்படி நான் ஃபாலோ பண்ணுறேன்னு தான் கிளியராக சொல்கிறேன். இப்போ முதல்ல எல்லாரும் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு பிவி ஆட் ஆகுமா, யாராவது 30 பிவி பண்ணுவாங்களா, ஃபாஸ்ட் அட் 8% வருவோமா, 600 பிவி எடுப்போம், அப்படி தான் யோசிச்சு பண்ணுவோம். நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் டீமை டெவலப் பண்ணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 100 பிவி கன்ஸ்டன்சி நான் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். அதுக்கப்புறம் ஏன்னா அப்போ 100 பிவி நம்ம டீம்ல யாரும் பண்ண அதுக்கான அவேர்னஸ் இருக்காது. இது போல மீட்டிங்கு அப்போ எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சதுன்னா ஒரு அப்போ இன்னமும் வேகமாக வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என் டீம்ல எடுத்தோன்னே எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணல. நான் அப்போ 100 பிவி ஆரம்பிக்கிறேன். மந்த்து கன்ஸ்டன்சி முடியறதுக்குள்ள கன்ஸ்டன்சி பண்ணுறேன். அப்புறம் 2ஆம் தேதி பண்ணணும், அதுக்குன்னு ஒரு பேனர்லாம் போட்டு அதை நல்லா ப்ரொமோட் பண்ணும்போது 2ஆம் தேதியும் பண்ண ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் டீம்ல பண்ண சொல்லும் போது சில பேர் தான் பண்ண, 1-2 பேர் தான் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9-10 மாசத்துக்கு அப்புறம் தான் ஒரு 10 பேர் 20 பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தொடர்ந்து நான் ஒரு 2 கன்ஸ்டன்சி கிட்ட வாங்கிட்டேன். 2 கன்ஸ்டன்சி வவுச்சர் கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் தான் டீம்ல நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பல இருந்து 2000 பிவின்றது 18ஆம் தேதிக்குள்ள வரும், 14க்குள்ள வரும். முன்னாடி 12ஆம் தேதி தான் கன்ஸ்டன்சி இருக்கும். 12ஆம் தேதிக்குள்ள வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி 2ஆம் தேதி 2000 பிவி வர ஆரம்பிச்சது ஒரு டைம்ல. அப்போ டீம் இன்னும் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. இன்னும் நிறைய பேர் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ நம்ம டீம்ல கன்ஸ்டன்சி அதிகமாக நடக்க ஆரம்பிக்கணும், நம்ம கன்ஸ்டன்சியை பத்தி எப்படி பேசுறோமோ, நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிறோமோ, நம்ம டவுன்லைன்ஸ் அவங்க டீமுக்கு கீழே போய் பேசணும். அப்போதான் அந்த டீம் வந்து இன்னும் டெவலப் ஆகும். நம்ம மட்டுமே பேசக்கூடாது. அப்போ நம்மளுக்கு இருக்கிற எல்லா லெக்ஸ்லையுமே எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும். புரிய வச்சு அவங்களுக்கு சில பேர் வேகமாக புரிஞ்சுப்பாங்க, சில பேர் லேட்டாக புரிஞ்சுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து நம்ம பொறுமையா இருக்கணும். நடக்கும், பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்த்து கொஞ்சம் டவுன் ஆகுது, ஒரு மந்த் இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் எப்பயுமே இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே வரும்போது ஒரு டைம் எனக்குமே பிவி வந்து கொஞ்சம் அதிகமாகவே வர ஆரம்பிச்சுது. இப்போ தொடர்ந்து நான் ஒரு 2 வருஷமா கன்ஸ்டன்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். 2-2.5 வருஷமா கிட்ட 2ஆம் தேதி 100 பின் நான் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்படி பண்ண இப்போ எனக்கு வந்து வர பிவி எல்லாமே எனக்கு 2ஆம் தேதி டே 1லயே ஒரு 10,000 பிவி 2ஆம் தேதியே வந்துடும், ஹைட்டுக்குள்ள வந்துடும். நான் அதிகபட்சமா 2ஆம் தேதி எனக்கு வந்த பிவி ஒரு 15,000 பிவி வந்திருக்கு ஒரே நாள்ல டே 1லயே. கன்ஸ்டன்சி முடியும் போது ஒரு 30,000 பிவி தாண்டிடும். 14ஆம் தேதிக்குள்ள 30,000 பிவி தாண்டிடும். நான் என் டீம்ல இப்போ எத்தனை பேர் இந்த ரீசெண்டா எவ்வளவு பேர் 100 பிவி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு எடுத்து பார்க்கும்போது ஒரு 200-250 பேர்கிட்ட கன்ஸ்டன்சி பண்றாங்க. எனக்கு வர மீட்டிங் ஸ்ட்ரென்த்ல பாதிக்கு பாதி கன்ஸ்டன்சி 100 பிவி பண்றாங்க. இதுல அந்த 100 பிவி பண்றதுல அதுல ஒரு பங்கு 2ஆம் தேதி பண்றாங்க. இப்போ என் டார்கெட் 2ஆம் தேதி பண்றவங்கள அதிகமாக்கணும். அப்ப இதுக்கு ஒரு டைம் எடுத்தது. நான் தனியா கன்ஸ்டன்சி பத்தி நான் பேசிட்டே இருக்கும்போது அந்த அளவுக்கு growth கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணாலும், எப்போ நம்ம டவுன்லைன்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ வந்து இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. இப்போ எனக்கு வர மாதிரி என் டவுன்லைன்ஸுக்கும் டே 1லயே அவங்க குவாலிஃபை ஆயிடுறாங்க. இப்போ இந்த 100 பிவில என்ன ஒரு மேஜிக் நடக்கும்னா, நீங்க எந்த லெவலில் இருந்தாலும் அந்த லெவல்ல எது உங்களுக்கு வந்து ஹையஸ்டா இருக்கோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சீக்கிரமா நடந்துடும். இப்போ நீங்க சில்வர்ல இருக்கிறீங்களா, பிரான்ஸ்ல இருக்கிறீங்களோ, உங்களுக்கு அந்த உங்களோட லெவல்ல 2ஆம் தேதி குவாலிஃபை பண்ணிடலாம். இப்போ நீங்க ஸ்டார்ல இருக்கிறீங்கன்னா, ஸ்டார்ல உங்க டீம் நல்லா 100 பிவியோட அவேர்னஸ் இருக்குதுன்னா எல்ஓபி சீக்கிரமா வந்துடும். இப்போ எனக்கு வந்து இந்த கன்ஸ்டன்சில இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, வெறும் பிவி மட்டும் வரல. மந்த் ஆரம்பிச்சு ஒரு 3 நாள்ல 2ஆம் தேதி ஆரம்பிக்குது மந்த்து, 5ஆம் தேதி முடியறதுக்குள்ளே எனக்கு 2 லேக் எல்ஓபி வந்துடுது. ஏன்னா ஸ்டார் லெவல் குவாலிஃபை ஆயிடுது. 2 லேக் எல்ஓபி 3 நாள்ல வந்துடுது. மாசம் ஆரம்பிக்குது 3 நாள்ல. இப்பதான் இப்போ இன்னைக்கு நாளைக்கு மந்த் முடியுதுன்னா நாளானிக்கு 10,000 பிவி தொட்டுரும் திரும்ப. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே வருது. அப்போ இது வந்து முடிவும் கிடையாது, இன்னும் இது டெவலப் ஆகிட்டே வரும். அப்போ எல்லாருமே என்ன யோசிக்கணும்னா, கன்ஸ்டன்சி பண்றதுனால டீம் வந்து நல்லா க்ரோத் ஆகும். எப்படின்னா 100 பிவின்னு வரும்போதே பண்றவங்க ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. 4 மாசம் தொடர்ந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அவங்க பண்ணும்போது டவுன்லைன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ காவி பேசும்போது சொன்னாங்க 100 பிவி பண்ண வைக்கிறது ஈஸி, 40 பிவி பண்ணது கஷ்டம் அப்படின்னு. அது உண்மைதான். அது நீங்க 40 பிவி ஒருத்தவங்க கன்வின்ஸ் பண்ணி நம்ம 40 பிவி பண்ணுங்க, 30 பிவி பண்ணுங்கன்னு பேசும்போது 100 பிவினால டீம் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுது, எந்த அளவுக்கு சீக்கிரமா அச்சீவ் பண்றீங்க, இன்கம் எடுப்பீங்க, ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரு இன்கம் நல்ல இன்கம் வாங்கிடலாம் போது மைண்ட் வந்துடும் கரெக்டா. அப்போ 2 கன்ஸ்டன்சி நம்ம முடியும் போதே ஒரு 8 மாசம் ஆகும். 2 கன்ஸ்டன்சி முடியும் போது, அந்த 2 கன்ஸ்டன்சி முடியும் போது நம்ம டீம்ல நிறைய பேர் பண்ண வைக்கலாம் போது அது வந்து டீம் நல்லா டெவலப் ஆகும். அப்போ ஒருத்தவங்க ஒரு 4 கன்ஸ்டன்சி வவுச்சர் எடுக்கிறதுக்குள்ளேயே ஒரு பெரிய லெவல் வரைக்கும் போக முடியும்.
அப்போ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் என் டீம் யாரும் பண்ணலையே, நான் இந்த மாசம் பண்ணிட்டேன், எல்லாரும் 40 இப்போ தானே பண்றேன், நான் ஏன் பண்ணணும், இப்படி எதையும் யோசிக்காம கொஞ்சம் டைம் விடணும். அதை விடும்போது வரும். கிட்டத்தட்ட நான் இப்போ இது வரைக்குமே நான் ஒரு 8 வவுச்சர் வாங்கிட்டேன். அந்த 8 வவுச்சருமே நான் 2ஆம் தேதி பண்ண 100 PV தான். இப்போ அதனால எனக்கு டீம் growth ஆகுது. இந்த 100 PVல எல்லாமே இதுலயே அடங்கிடும். நீங்க மீட்டிங் ஸ்ட்ரென்த் அதிகமாக்கணும்னு நினைச்சாலும் எதுவா இருந்தாலும் இந்த 2ஆம் தேதி அடங்கிடும். நீங்க உங்களை லெவலை ஈஸியாக குவாலிஃபை பண்ணிடலாம், எல்ஓபி எடுத்துடலாம், இன்கம் அதிகமாக்கிடலாம், உங்க டவுன்லைன்ஸும் பிவி நல்லா டெவலப் பண்ணுவாங்க, நீங்களும் சேர்ந்து டெவலப் ஆவீங்க. அதனால 2ஆம் தேதியை எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ வந்து இப்போ சொல்றதை பத்தி அது புரிஞ்சாலும் புரியலனாலும் ஏன் சொல்றாங்க அப்படின்னு யோசிக்காம இது பண்றதுனால பெனிஃபிட் இருக்கு, இது பண்ணி தான் பார்ப்போமே என்ன ஆக போகுது அப்படின்னு பண்ணி பார்த்துடணும். வந்துட்டோம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வரோமா, அப்படி பண்ணிட்டு மட்டும் மேல போயிட்டே இருக்கணும். யோசிச்சுட்டு பொறுமையா உட்காந்துட்டு அப்படிலாம் நம்ம பண்ணவே கூடாது. அதனால 100 PV பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு 2 கன்சென்சி வவுச்சர் நம்ம வாங்குறதுக்குள்ளே மேலே போயிடணும், நல்லா இன்கம் வாங்கிடணும். இதை வந்து நம்மளுக்கு புரியுற மாதிரி டவுன்லைன்ஸ்க்கு புரிய வைக்கணும். இதனால நல்லா growth ஆகும். எல்லாருமே நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. 2ஆம் தேதி காலையிலேயே பண்ணி முடிச்சிடுங்க. என் டீம்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பேனர் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். அதுக்கு வந்து எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க. 2ஆம் தேதி ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டு தான் ஓப்பனே பண்ணுவோம். ஜீரோலாம் பார்க்கக்கூடாது மை பிவி. ஒரு மதியானத்துக்குள்ளே ஒரு 5000 PV 6000 PV தொட்டுடும். அப்போ அதை வச்சு நான் திரும்ப ப்ரொமோட் பண்ணுவேன். அப்போ இது வந்து ஒரு செயின் மாதிரி இன்னும் அடுத்தடுத்த மாதம் அதிகமாயிட்டே போகும். எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார், விஷயம் சார்.